பொன்னி பொன்னி, என்ன யாரையும் காங்கல? அட வா செல்வி, என்ன திடீர்னு வந்திருக்க? அதிசயமால இருக்குது. வாடி வா. இல்லடி, குளத்துக்கு போகலான்ட்டு கிளம்புனேன். இப்படி தானே போகிறோம், அதான் ஒரு ரிட்டும் நீ பார்த்துட்டு போகலான்ட்டு தோணுச்சு. என்னடி என்ன பண்ணிட்டு இருக்குத? அதையும் என் கூட கொஞ்சம் குளத்துக்கு. எனக்கும் ஆசையாக தான் இருக்குது. அத்தையிட்ட கேட்டுட்டு வரேன்னு. உட்காருடி, காஃபியும் சாப்பிட்டுட்டு போகலாம், உட்காரு. வேணடி, வீட்டில் இப்போ தான் பழைய சாதம் சாப்பிட்டு வந்தேன். துணி துவச்சிட்டு போயிடலான்ட்டு பார்த்தேன். சில போக ஒரு மாதிரியாக இருக்குதா, அதான் உன்னை வழி துணையை கூட்டிகிட்டு போகலான்ட்டு. சீக்கிரம் கேளாய மாற்றிட்ட. என்ன செல்வி, எப்படி இருக்குத? நல்லா இருக்கியா? ஆமாங்கம்மா, நல்லா இருக்குதேன். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? ஆமாம்மா, நல்லா இருக்கும். உங்கள் தாத்தாலாம் எப்படி இருக்காரு? நல்லா இருக்காரா? பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சே. உங்கள் தாத்தாட்டத்தையே 2 மாடு இது சொல்லி வச்சுருக்கு, நல்ல மாடாக இருந்தால் சொல்லுங்கன்ட்டு. அம்மா, உங்கள் வீட்டில் மாடெல்லாம் நிற்கிதா? கொடுத்துட்டீங்களா? இல்லைம்மா, மாடெல்லாம் நிறைய நின்றுச்சு, எல்லாம் கொடுத்துட்டோம். இப்போ 3 மாடு தான் இருக்குது. போட்டு பார்க்க முடியலை. தாத்தாவுக்கும் முன்ன மாதிரி இல்லை, உடம்பு முடியலை. நானும் எம்பிட்டு தான் பார்க்க, என்னாலெல்லாம் பார்க்க முடியலை. 3 மாடு தான் இப்போ நான் தான் பார்த்துக்கிட்டேன். தாத்தாவுக்கு முடியல இல்லை. அத்தை, செல்வி குளத்துக்கு போகிறாளாம், என்னை கூப்பிட வந்திருக்கா. நானும் போயிட்டு வரட்டும் அத்தை, ஆசையாக இருக்குது. துணி எதாவது இருந்தால் கூட கொடுங்க, சோப் போட்டு கொண்டு வந்துருக்கேன். குளத்துக்கா பொண்ணி? இந்நேரமா? சோப்பு போடுறதுக்கு துணியெல்லாம் இல்லையே. அம்பட்டையும் துவைச்சி அப்பப்போ காய போட்டுறது. சரி, போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன்னு. என்னடி கல்யாண வாழ்க்கைன்னு எப்படி போயிட்டுருக்குது? முன்னெல்லாம் அம்மாட்ட சொல்லாமல் ஓடியே வருவேன், குளத்துக்கு போவோம் ஆற்றுக்கு போவோன்ட்டு. இப்போ அத்தைகிட்ட கேட்டு தான் வர வேண்டியதாக இருக்குது. என்ன? ஆமாம், மாமியார் எப்படி? அவங்கெல்லாம் நல்ல குணண்டி, பாவம். நான் எது சொன்னாலும் அத்தை கேட்டுக்கிடுவாங்க. கும்பிட்டு நாள் ஆச்சு, வேலை கூட நான் அந்த அளவுக்கு பார்த்ததில்லை. ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க. அது என்ன மட்டும் இல்லை, அக்காவையும் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அவங்க வேலையை அவங்க பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அதை செய் இதை செய்யின்ட்டு ஆர்டர்லாம் போட மாட்டாங்க. ஆமாம், எப்படி மாமியார் கிடைக்கும் கொடுத்து வச்சுருக்கணும். சரி, உன் வீட்டுக்காரர் எப்படி? கல்யாணத்துக்கு முன்னாடி நல்லா பேசுவார் எடுப்பாங்க. இப்போ எப்படி நல்ல குழம்பா பார்த்துட்டு தாரா என்ன? நீ அவரும் நல்லா பேசி சந்தோஷமாக இருந்துக்கிட்டீங்களா? அன்றைக்கி என்னமோ சொன்னியே, அப்படிலாம் இல்லையாடி? இல்லடி, உன்ட சொல்லதுக்கு என்ன, எங்கள் அம்மாவோட ஆசீர்வாதம் எனக்கு வேணும்ன்ட்டு ஆசைப்பட்டேன், அம்பிட்டுதேன். அதுவும் எனக்கு நடந்துச்சுடி. அன்னைக்கு கோயிலுக்கு போனேன்ல, அம்மா இருந்தாங்க. அம்மா முதல்ல பேசாம திரும்பி மூத்த வச்சுட்டு இருந்தாங்க. நான் தான் வலுக்கட்டாயமா அம்மாட்ட பேசி எடுத்து அம்மாவும் பேச வச்சுட்டேன். என்னடி சொல்லவே இல்லை? அம்மா பேசிட்டாளா? பத்தியா, நான் தான் சொன்னோம்ல பேசுவாங்க அப்படின்ட்டு. பரவாயில்ல, உங்க அம்மா அம்பிட்டு பாசம் வச்சனால அவன்கிட்ட பேசியிருக்காங்க. அப்புறம் அம்மா அன்னைக்கு பேசினாங்கல்ல, அன்னைக்கு தாண்டி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்து. அப்புறம் நானும் என் வீட்டுக்காரரும் சந்தோஷமா பேசிக்கிட்டோம். இன்ன வரை சந்தோஷமா தான் இருக்குதோம். இம்புட்டு தாண்டி வாழ்க்கை. என்ன பொதுவா சொல்லுதேன் பொண்ணி, என்ன இவன் என்ன சொல்றதுன்னு நினைக்காத. எனக்கு குடும்பத்துல அனுபவப்படம் அதிகம். பெரியவங்க ஏதாவது சொன்னா கேட்டு நடந்துக்க. அதே மாதிரி சமயமே தெரியலன்ட்டு உட்காந்துக்கிடாத. அத்தை என்ன செய்யணும் ஏன் செய்யணும் கேட்டு படிச்சுக்க. என்ன எவ்வளவு காலமா அவளே சமைச்சு போடுவாங்க. உனக்கு நாளைக்கு குழந்தை குட்டின்னு ஆயிட்டா நீ செஞ்சு போட வேணா. அவ என்ன செய்யறாங்க ஏன் செய்யறாங்கன்னு கிட்ட இருந்து பாரு. முடிஞ்சா உன்னால முடிஞ்ச உதவியை செஞ்சு கொடு. என்ன பொன்னி, நம்ம நல்ல சமையல் பண்ணணுமா? நம்ம சமையல் ஒண்ணுதான் நம்ம புருஷனை நம்ம கைக்குள்ள வச்சுக்க முடியும்ட்டு எங்க அம்மா முன்னாடிதான் அடிக்கடி சொல்லுவாங்க. அதைத்தான் உனக்கும் சொல்லுதேன். சமையல் நல்லா படிச்சுக்கிடணும். நம்ம புருஷனுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கிடணும். என்ன அப்பதான் அவங்க நம்ம கைக்குள்ளேயே இருப்பாங்க. அப்படியே செல்வி, சமையல் நல்லா பண்ணாதான் புருஷன் நம்ம கைக்குள்ள இருந்துக்குவாரா? ஐயோ, எனக்குதான் சமையலே தெரியாதடி. அன்னைக்கு நானே சமையல் பண்ணேன், யாருக்குமே பிடிக்கல. அதுல சமையக்கட்டு பக்கம் போனாலே எல்லாரும் பயப்படுதாங்க. நீ இப்ப சாப்பிட்டு இங்கே இனிமா தாயே அப்படின்றதாக. என்னதான் நான் செய்ய? சமையல் ஒண்ணு எனக்கு வரவே மாட்டேக்கி. நீ சொன்ன மாதிரி அத்தை செய்வாங்கல்ல, பக்கத்துல இருந்து பாத்துக்கிடுதேன். என்ன அப்புறம் நீ குளத்துக்கு போன, எனக்கு எங்க அத்தானை பார்க்கணும் போல இருக்குது. அவரவே பார்த்துட்டு வர்றேன். நீ குளத்துக்கு போடி, நான் வேணா அவர்கிட்ட பார்த்துட்டு பேசிக்கிட்டு அப்படியே வாரேன். இது என்னடி புது கதையாட்டம் இருக்குது? காலையில தானே அத்தானை பார்த்திருப்ப, அதுக்குள்ளேயே தேடிடுச்சு. உன்னைய போய் குளத்துக்கு வந்துட்டு கூப்பிட்டு வந்தோம்ல, என்னைய சொல்லணும். சரி சரி, நீ போ, நானும் போய் சோப் போட்டு வீட்டுக்கு போகணும், டைம் ஆகுது. நீ போய் ஏன் சமையல பண்ணணும். அம்மா, மார்க்கெட்டுக்கு போனேன் காலையில. எனக்கு கொஞ்சம் மீன் வாங்க வேண்டியது இருந்துச்சா, அதான் உங்களுக்கும் பிடிக்குமென்ட்டு கொஞ்சம் மீன் வாங்கியிருக்கேம்மா. நல்லா
மீன் நல்ல விலையும் பரவாயில்ல பாத்துடுங்க. 250 ரூபா சொன்னான், 50 ரூபா குறைச்சு 200 ரூபாய் கேட்டேன், கொடுத்துட்டான். இந்த பாருங்க, இந்த மீன் நீங்க சாப்பிடுவதில்ல என்னமோ தெரியல, அதான் சரி கொண்டு வந்தேன், காமிப்போம் பிடிச்சா கொடுத்துக்கிடுவோம் அப்படின்ட்டு. பார்த்தீங்களாம்மா, 4 மீன் 200 ரூபா, பரவாயில்ல. இதா வேற யாரும் இப்படி கொடுக்க மாட்டாங்க, ஒவ்வொரு மீனையும் 3 சுண்டா போட்டா கூட நல்லா இருக்கும் பார்த்துடுங்க. நல்ல மீனாத்தான் தெரியுது, பச்சையா இருக்குல்ல, புள்ள துடிக்க இருக்குது, நல்ல ருசியா இருக்கும். கார்த்திக்கு ஃப்ரை பண்ணி கொடுத்தா ரொம்ப பிடிக்கும். மீன் வேணா கழுவேன், கறி வச்சிடலாம். நல்ல மீனுமா, எனக்கு தெரிஞ்சவ, அதான் நல்ல மீன்ட்டு கொடுத்தா, நானும் பார்த்தா வாங்கினேன். மீன் இப்படி கொஞ்சம் மலிவா கிடைச்சா வாங்கிட்டு வானே, சும்மா காயிலே சாப்பிட ஒரு மாதிரி தான் இருக்குது. கார்த்திக் கொஞ்சம் மீன் மட்டன் அப்படி இப்படிலாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவான். அம்மா, அந்த பூமாரி பிள்ளை இருக்குல்ல, அவங்க அம்மாவும் கடைக்கு வந்திருந்தாங்க, பார்த்து என்ன கேட்டுட்டு தான் வாரேன். அவங்க அம்மாவும் நான் அதே மீனைத்தான் 300 ரூபாய்க்கு வாங்கிட்டு போறாங்க, நான் 200 ரூபாய்க்கு தான் நான் வாங்கினேன். அன்னைக்கே ஒன்று சொன்னேன்ல சரோஜா, யார் வீட்டு கதை இங்க பேசக்கூடாது அப்படின்ட்டு. அன்னைக்கு நீ சொன்னேன்ட்டு நம்பி அந்த பிள்ளைய நான் தப்பா நினைச்சிட்டேன். அவளை மட்டும் இல்ல, அவங்க குடும்பத்தையே தப்பா நினைச்சிட்டேன். எல்லாம் ஒன்னாலதான், யாரையாவது எதையாவது பேச வேண்டியது, அதுக்கு நான் என் மகனும் நானும் சண்டை போட்டிருக்கோம் தெரியுமா. 2 நாள் ஆச்சு என் மகனும் நானும் பேசி. அன்னைக்கு அவங்கள்ட்ட பேசின அப்புறம் தான் எனக்கே உண்மை தெரியும். இனியும் எந்த கதையும் இங்க பேசாத, சரியா? வந்தமா வேலையை பார்த்தமா போனமான்னு டிவி. இல்லம்மா, நான் இப்ப தப்பா பேசலையே, அவளை பார்த்தேன்னு சொன்னேன். இங்க பாரு சரோஜா, யாருக்கு கதையும் எனக்கு தேவையில்லை. என் மகன் எனக்கு சொன்னாம்ல, நீ இதே ஒரு கறி அடிக்கிய, நீ சொல்ல உண்மையா இருக்குன்னு நினைச்சேன், பார்த்தா நீ அம்புட்டு பூரா பொய்யா சொல்லியிருக்க. நானும் நீ சொன்னது உண்மைன்ட்டு நம்பிட்டு அந்த பிள்ளைய தப்பால நினைச்சிட்டேன். சரி சரி, போய் வேலையை பாரு. சரிங்கம்மா, மன்னிச்சிடுங்கம்மா, தெரியாம அன்னைக்கு இப்படி சொல்லிட்டேன், மன்னிச்சுக்கிடுங்க. ஆமா, இவங்களுக்கும் இந்த குமாரி பிள்ளைகளுக்கும் அப்படி என்னதான் இருக்கும்? நம்ம அன்னைக்கு சொன்னது பாதி பொய்யா இருந்தாலும் பாதி உண்மையை தானே சொன்னோம். என்னமோ இருக்குது, அதான் அவங்க கடையே பத்தி சும்மா கேட்டுட்டாங்க. இனிமே இதுவாது எது சொன்னா நம்ம நம்பவே கூடாது, நல்லா பொய் பேசுறா அவரை. வயக்காட்டுல வேலை செய்யறதே தனி சுகந்தியான். அவன் பாரின்னு கம்பெனி அப்படின்ட்டு இருப்பான். சொந்த ஊர்ல சொந்த வேலை பார்த்து மனசார சந்தோஷப்படுறது எம்புட்டு சந்தோஷமா இருக்குது. அண்ணன் வேற மத்தியானத்துக்கு அப்புறம் வருவேன்னா எங்கிட்டு போனான்ட்டே தெரியலையே. முன்னெல்லாம் சொல்லுவான், சொல்லவும் மாட்டிக்கான். ரொம்ப நம்ம துருதுன்ட்டு கேட்கவும் முடியாதுல்ல. அவங்களுக்குன்னு ஒரு இது இருக்கும்ல, என்ன சொல்ல, பர்சனாலிட்டி இருக்கும்ல. பாவம் அத்தான், தன்னதனியா இருந்து வேலை பார்த்துட்டு இருக்காரு. இப்படியெல்லாம் வயக்காட்டுல பேசி எம்புட்டு நாள் ஆகுது. முன்னெல்லாம் நமக்கு வயக்காடு தான் பார்க் மாதிரி. நினைச்ச நேரத்துக்கு வருவோம், நினைச்ச நேரத்துக்கு போவோம், பேசுவோம், சண்டை போடுவோம். இப்ப பாரு, எப்பமாச்சும் வர வேண்டியதா இருக்குது. இந்த இடத்தையெல்லாம் மறக்க முடியுமா என்ன? நம்ம லவ் மெமரிஸ் ஆன இடம்ல. இவ்வளவு நாள் இங்கிட்ட இருந்து பேசி இருக்கோம், சண்டை போட்டிருக்கோம், சாப்பிட்டுருக்கோம். நம்ம வந்தது கூட தெரியல, அம்புட்டு தூரம் வேலை பார்க்கறாரு. இவரை ஏதாவது சொல்லி பயம் கட்டணுமே. அத்தான், சரவணாத்தா, அடி என்னடி நீயா இந்நேரம் வந்திருக்கு? என்ன திடீர்னு தன்னை தேடிச்சாக்கும், என்னடி திடீர்னு வந்திருக்க சொல்லாம கொள்ளாம? நான் கூட ஏதோ பேய் தான் வந்துட்டு நினைச்சேன். பார்த்தா என் பொண்டாட்டி பேய். என்னைய பார்த்தா உனக்கு பேய் மாதிரியே தெரியுது? அது எப்படிமா என் வாயால சொல்லுவேன், நீயா புரிஞ்சுக்கிட்டா சரிதான். அத்தா, முன்னெல்லாம் அடிக்கடி நம்ம மீட் பண்ற இடமே இந்த வயக்காடா தான் இருக்கும். என்ன இப்ப அப்படி இல்ல, கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாம் மாறி போச்சு, வயக்காட்டு பக்கமே வர முடியல. என்னதான் இருந்தாலும் இந்த இடத்தையெல்லாம் என்னால மறக்கவே முடியாது. என் வாழ்க்கையில ஒன் ஆஃப் த மெமரிஸ் பிளேஸ் தான். அத்தா, நீ வேலை பார்த்ததெல்லாம் போதும், கொஞ்சம் வா, அங்கிட்டு கொஞ்ச நேரம் இருந்து பேசிட்டு இருக்கலாமே. ஏண்டி வீட்டுல பேசாததான் இங்கிட்டு வந்து பேச போற? வேலையை விட்டுட்டு பேசுறதுக்கு வந்துட்டு கூப்பிடுத? சரி சரி போ, இந்த கைய கால அலம்பிட்டு வரேன். என் செல்ல மாமா மொவா. பாவம், நம்மளை பாக்குறதுக்காக வந்திருக்கா வயக்காடு வரைக்கும். வேலையை அப்புறம் பாத்துக்கலாம், பொண்டாட்டி முக்கியம்ல. இதோ வர்றேன்டி. ஒரு பொண்டாட்டி ஆசையா நம்மளை தேடி வந்திருக்காள, போய் அங்கிட்டு இருப்போமே, பேசுவோம்ட்டு இருக்கா.
ரொம்ப இப்பதான் சின்சியர் சிகாமணியாட்டம் இருந்து வேலை பார்ப்பாரு. செல்வி சொன்ன மாதிரி சமையலை எப்படியாச்சும் கத்துக்கிடணும். சமையல் தெரியணும்ல ஒரு பொண்ணா பிறந்தவளுக்கு. புருஷனுக்கு நல்லபடியா ஆக்கி போடாண்டா வாய்க்கு ருசியா சாப்பிட வேணாம் அவரு. இப்படியே எம்பிட்டு காலம்தான் சமையல் தெரியலன்ட்டு இருக்க. கூடிய சீக்கிரம் சமையல படிச்சே ஆகணும். அவரை கைக்குள்ளேன்னா நம்ம போட வேணாம். ஆல்ரெடி அவர் நம்ம மனசுக்குள்ள இருக்கத்தானே செய்தாரு. நம்ம அத்தானே சொல்லணும், என் பொண்டாட்டிய மாதிரி இந்த உலகத்துல யாரும் சமைக்க மாட்டான்ட்டு. அரியே அதெல்லாம் உனக்கே ஓவரா தெரியல, வெண்ணி கூட போட தெரியல ஒழுங்கா. இதுல உலகத்திலேயே சமையல் பண்றது நீயாதான் இருக்கணும்னு நினைக்குத. இதெல்லாம் ரொம்ப ஓவரடி. சே பாரா பாரு, மனக்கிட்ட கூப்பிட்டு வந்திருக்கோம், இன்னும் என்னத்தான் அங்க பாத்துட்டு இருக்காரோ தெரியல. என் மாமா மகளை முண்டா கண்ணி. அத்தான் அந்த அளவு பிடிச்சிருக்கு. என்னடி வேற பிடிக்காம ராத்திரியா பைய தூக்கிட்டு வருவாளா என்ன? இவளை இன்னைக்கு சும்மா விடக்கூடாது. ஐயோ விடுங்கட்டா, விளையாடாதீங்க, எங்கிட்ட உட்காருங்க. ஐயோ விடுங்கன்னு. என்னடி வீடு இறங்கி இருக்க முடியலையாக்கும்? அத்தனை தேடி வயக்காடு பக்கம் வர வந்திருக்க. அம்மாட்ட எதுவும் சொல்லிட்டு வந்தியா? இல்ல அன்னைக்கு மாதிரி உன் விருப்பத்துக்கு வந்துட்டியாக்கும்? அம்மா தாயே, எங்கிட்டு போனாலும் சொல்லிட்டு போ, உன்னை தேட முடியல எனக்கு. ஆமா, ஏன் தானே எனக்கு தேடிச்சு, அதையும் பார்க்க வந்தேன். ஏன் இதெல்லாம் கூட சொல்லிட்டு தான் வரணுமா என்ன? என் செல்ல பொண்டாட்டி, கண்ண பாரு முண்டா கண்ணி. அத்தா என்னை என்னன்னாலும் சொல்லு, முண்டக்கண்ணின்னு மட்டும் சொல்லாத. எனக்கு பிடிக்காது, கோவம் வரும், அது உனக்கே தெரியும். நீ என்ன நினைச்ச என் நெஞ்சுக்குள்ள உன்ன வச்சு தச்ச போது சரளது கண்ணோரம் மூடி வர நினைச்சே, நான் நினைச்சே இந்த பூர்வ ஜன்ம புண்ணியமும் அடைஞ்சே. முண்டக்கண்ணி கோவம் நல்லா வரட்டுமே. போ, உன்னைய பார்க்க வந்தா கடு பேசுற நீ. விடு விடு தாயனைய விடு. என்னதான் விடுன்ட்ட ஒரடியா விட்டுட்டு. ஐயோ அம்மா, உன்னைய பார்க்க வந்தோம்ல, எனக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலேயும் வேணும். போத்தா, உனக்கு ஒரு பாசமே இல்ல. நீ தானடி விடு விடுன்ன, அதான் விட்டேன். சரி கைய கொடு, தூக்கி விடுறேன். போ, நீ கையும் கொடுக்க வேணாம், கை கொடுக்குற மாதிரி என்னை கீழே போட்டு தள்ளியும் விட வேணாம், நானே எந்திரிச்சுக்க தெரியும். என்ன மேடம், இன்னைக்கு திடீர்னு அத்தான தேடி வந்துட்ட? அம்புட்டு பாசமா என்ன? ஆமா, பாசம் இருக்கனாலத்தையும் ஓடி வந்தேன். உனக்குதான் பாசங்கிறதே இல்லையே, என்னை எப்படி தள்ளி விட்டுட்டேல்ல, என்ன வழி வலிக்குது தெரியுமா? போத்தா, உனக்கு வர விளையாட்டு ரொம்ப கூடி போச்சு. என் செல்ல பொண்ணு இல்ல, சும்மா விளையாட்டுக்கு தானே பண்ணேன். விளையாடு யாக்கும், நல்லா தான் விளையாடுத. போ, இந்த செல்வி வந்தா வீட்டுக்கு, குளத்துக்கு குளிக்க வரையாடின்ட்டு, அதான் அவ கூட வந்துட்டு இருந்தேன்னா திடீர்னு உன்னைய பார்க்கணும் போல தோணுச்சு. அதான் நீ குளத்துக்கு போடி, நான் என் அத்தனை பார்த்துட்டு வரேன்ட்டு வந்தேன். என்னடி இன்னுமா அந்த குளத்தாங்கரையும் ஆத்தாங்கரையும் சுத்தி வர? அதெல்லாம் போக கூடாது 2 கட்ட நேரம். உன்ன திருட்டு பைக்க ஊர்ல ஜாஸ்தியா இருக்குதான். நான்லாம் போறதே இல்லத்தான், முன்னாடி போனது. இடையில ஒரு கிழமை போனமே, அன்னைக்கு மாட்டை குளிப்பாட்ட அன்னைக்கு போனதையா. நான் போறதே இல்லத்தான். அவதான் இன்னைக்கு என்னமோ ஆசைப்பட்டு கூப்பிட்டா, சரி போலான்ட்டு பார்த்தா உன் ஞாபகம் வந்துருச்சு. சரி அத்தானை பார்த்துட்டு வரேன்ட்டு கிளம்பிட்டேன். அத்தா மேல அம்புட்டு பாசம் என்ன? அத்தனை ஒரு போட்டோ பிடிச்சு கிட்ட வச்சுக்க, அடிக்கடி பாத்துட்டே இருக்கலாம்ல, இப்படி காட்டுக்கு மேட்டுக்கும் அலைய வேணாம்ல. உன்னை ஏன் போட்டோ பிடிக்கணும், என் மனசுக்குள்ளேயே உன்னை போட்டோ பிடிச்சு வச்சிருக்கனே.